வணக்கம். அந்த இளைஞர் மிகவும் துடிப்புடன் காணப்பட்டார். அவருக்கு நல்ல திறமை இருந்தது. கிடைச்ச எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஊன்றுதலும் அவருக்குள் ஒரு பசியும் இருந்து கொண்டே இருந்தது. வறுமை அவரை துரத்தி கொண்டே இருந்தது. இந்த வறுமை பிடியிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறார். அதற்கு பிறகுதான் ஒரு ஆஃபீஸ் பாயாக ஒரு வேலைக்கு சேர்கிறார். அந்த கம்பெனியில் கொஞ்ச நாள் பியூனாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதற்கப்புறமா நிலைமை இன்னும் கொஞ்சம் கஷ்டமாகி கூலி வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறமா மரத்தச்சர், அதாவது கார்பென்ட்ரி வேலையெல்லாம் பார்க்குறார் மைசூர் மிஷினரி அப்படிங்கிற ஒரு இடத்துல. இப்படியெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் அவரோட பிழைப்பு போய்கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னால், அரிசி மூட்டையெல்லாம் ஏற்றி தான் அவரோட பசியை எல்லாத்தையும் போக்கி கொண்டிருந்தார். இப்படி கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தார் அந்த இளைஞர். ஆனால் அந்த இளைஞர் மனசு தளரலை. அவரோட குடும்பம் பார்த்தோன்னா ரொம்பவும் ஒரு சாதாரணமான குடும்பம்தான். அந்த குடும்பத்தில் அவர் பிறந்து அந்த குடும்பத்துக்காக நல்லா உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஊன்றுதலும் அவருக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. இந்த மாதிரி நிலைமை இருக்கும் பொழுது அவர் அந்த நடத்துனர் லைசன்ஸ் அந்த பரீட்சை எழுதுகிறார். அதில் வெற்றியும் பெற்றுடுறார். அதற்கப்புறமா தான் அவர் இந்த பஸ் நடத்துனராக அவர் பணியில் உட்கார்றார். அப்படி அவர் அந்த பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே அந்த பஸ்ஸில் வரவங்க எல்லாருக்கும் அவர் ரொம்ப பிடிச்சி போய்டுறது. அதாவது அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டைல் இருக்கு இல்லையா, அந்த டிக்கெட் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டைல் அதெல்லாம். இப்படி இருக்கிறச்ச அவரோட வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்குது. ஆனால் அவருடைய அந்த பசி தீரவே மாட்டேங்கிறது. அவருக்கு உள் மனசில் ஒரு விரக்தி நிலை வருது. சரி, நம்மளுடைய நிலைமை மாறணும், இந்த வறுமையெல்லாம் போகணும், ஆனால் போக மாட்டேங்கிறதே அப்படின்னு சொல்லி ரொம்ப விரக்தி அடைஞ்சு அவர் உறங்கிடுறார். அன்று இரவு தான் அவரோட கனவில் ஒரு அற்புதமான மகான் வரார். ஒரு மகான் வரார். ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கு. அந்த ஆறோட இந்த கரையில் இந்த இளைஞர் இருக்கார். அந்த கரையோட அடுத்த பக்கம் பார்த்தா அந்த மகான் அவரை இங்கே வா அப்படின்னு ரொம்பவும் அன்போடன் வாஞ்செடுன்னு அழைக்கிறார். அவர் அப்படி கூப்பிட்ட மாத்திரத்தில் வாழ்க்கையை விரக்தியில் இருந்தக்கூடிய அந்த இளைஞருக்கு அது ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி அந்த மகான் கிட்டக்க ஒரு கண்ணுக்குட்டி அம்மாவை பார்த்தா ஓடி போகும் இல்லையா, அதே போல் ரொம்ப வேகமாக ஓடி போகிறாராம். அந்த நதியில் நான் நீச்சல் அடித்து போகலை, நான் அந்த நதி மேலே ஓடியே போனேன் அந்த கனவில் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதற்கு பிறகு அந்த மகானுடைய தரிசனம் கிடைத்தது இல்லையா, அந்த மகான் யாருன்னு கூட அந்த இளைஞருக்கு தெரியலை. அதற்கு பிறகு அவருக்கு தெரிந்த இடத்துலலாம் கேட்கிறார். கேட்டு அந்த மகான்தான் ஸ்ரீ ராகவேந்திரா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரார். ஸ்ரீ ராகவேந்திரர் ராயரே கனவில் நம்ம ஆசீர்வாதம் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சிருந்த அந்த இளைஞரோட வாழ்க்கையில் இப்போது ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. வியாழக்கிழமை விரதம் இருக்கார். எப்படியாவது நான் வாழ்க்கையில் ஒரு பெரிய பதவி அடைய வேண்டும், நல்ல பணக்காரனாக ஆக வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு சங்கல்பத்துடன் அவருடைய வேலைகள் எல்லாம் செய்து கொண்டு வரார். இப்போ இந்த கண்டக்டர் வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்தது இல்லையா, அதுக்கு பிறகுதான் அவருடைய குருநாதராகப்பட்ட பாலச்சந்தர் அடையாளம் கண்டு கொள்கிறார். அதற்கு பிறகு அவர் நடித்த ஒவ்வொரு படமும் எப்படி சூப்பர் ஹிட் ஆச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ரஜினிகாந்த் அவர் இந்த சூப்பர் ஸ்டார் நமக்கு சொன்ன இந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1978 இந்த கனவெல்லாம் ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறமா அவர் மந்திராலயத்துக்கு போகிறார். மந்திராலயம் போகும் பொழுது தான் அதே எந்த நதி கனவில் வந்ததோ அதே நதி அவர் நேர்லேயே பார்க்குறார். அவர் முன்னாடி அந்த இடத்த பார்த்ததே இல்லை. அவருக்கு அப்படியே மெய் சிலிர்க்கிறது. அதற்கப்புறம்தான் அங்கே ராகவேந்திரருடைய அந்த விருந்தாவனத்தை தரிசனம் பண்ணும் பொழுது தான் இந்த மகான் நம்மளோட கனவில் நம்மளை ஆட்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றினார் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. குரு பார்க்க கோடி நன்மை. ஒரு குரு நினைத்தார் அப்படின்னு சொன்னார், அவருடைய பார்வையை பார்த்தார் அப்படின்னு சொன்னார், ரொம்பவும் எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை சக்கரவர்த்தியாக ஒரு ரொம்ப பெரிய உயரிய பதவியில் அமர்த்தக்கூடிய சக்தி ஒரு குருவின் பார்வைக்கு இருக்கு இல்லையா. அதுதான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி இங்கு சூப்பர் ஸ்டாருக்கு அருளிருக்கார். இதே போன்று நமக்கும் அந்த ராகவேந்திர சுவாமியோட அருள் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், ராகவேந்திரை நோக்கி முழு பக்தியுடன் நாம் வேண்டிக் கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம் அனைவருக்கும் அருள் புரிவார். இன்னும் அவருடைய அந்த ஸ்லோகத்திலேயே என்ன சொல்கிறதுனால், அவர் காமதேனு மாதிரி, கல்பவருஷம் மாதிரி, கல்பவருஷம் எதை கேட்டாலும் தரும், காமதேனு எதை கேட்டாலும் தரும், அதை தரக்கூடிய அந்த வல்லமை அந்த குருநாதருக்கு இருக்குல்லவா. நல்ல விஷயங்களை வேண்டிக் கொள்ளக்கூடிய நமக்கு அந்த புத்தியையும் அந்த ராகவேந்திரரை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பாதங்களில் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.